வணக்கம் ரோகிகளே, நான் தான் உங்கள் திருமணிகண்டன் பேசுகிறேன். அதாவது என்னென்னா, இன்றைக்கி வேல்யூ வரும்போச்சில் புதுசாக ஒரு வித்தியாசமாக ஒரு காய் இடம்னு பார்த்தேன். சரி, அந்த காய் என்னன்னு தெரில, ஆனால் பார்க்குறதுக்கு மீசை மாதிரியே இருந்துச்சு. சரி, அப்போ வீடியோ கொண்டு எடுத்தேன். ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு, ஆனால் காய் நிறைய இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி இந்த காய் இதுக்கு முன்னாடி பார்த்தே கிடையாது. நான் பாருங்கள் இந்த காயை. அசல் மீசை மாதிரியே தான் இருக்கும். நம்ம அந்த காலத்தில் இந்த படத்தில் வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி மீசை, பெரிய மீசை அப்படி இருந்துச்சு. ஆனால் காய் நிறைய காய்ச்சி கிடக்கு, பார்த்துக்கோங்க மக்களே. நானும் இது வரையும் பார்த்ததில்ல. நீங்கள் யாராவது இதேமாரி காய் பார்த்துருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் இதேமாரி பார்த்தேன். சரி, அது உண்மையில இருக்கான்னு தெரியாது. சரி, இன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு பார்த்ததுனால எடுத்தோம். அதனால் இருந்தேன். அதை வீட்டில் பறிச்சு வந்தாச்சு, வச்சு வகைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். பாருங்க, அசல் மீசை மாதிரியே இருக்கா? ஆனால் இது ரொம்ப பெருசு. அசல் மீசை மாதிரியே இருக்குது, பற்றியெல்லாம் சூப்பராக இருக்கா? ஆனால் இது நம்ம சின்ன பிள்ளையில இருந்தால் நம்ம நிறையா விளையாடிருப்போம். ஆனால் நானும் சின்ன பிள்ளையில் பார்க்கல. இப்போ தான் முத பார்த்துருக்கேன். எங்கள் ஊரில் இதான் ஃபஸ்ட்டு. ஆனால் இது முன்னாடி யாரும் பார்த்துருக்கான்னு தெரில. நான் குட்டி பொண்ணுட்டு வைக்க சின்ன மீசை இன்னும் ஓடுது பாருங்கள், பயந்து. அவளுக்கு அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக எடுத்து வந்துருந்தது. இது பெருசு, என்னோட சின்னது இருந்தது. என்னொன்று சின்னது இருக்கு பாருங்க, குட்டி. அது அந்த சின்ன குட்டி பொண்ணுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்க, பற்றியில் இது சின்னதாக இருக்குது. இது அம்சமாக இருக்குது. ஆனால் அசல் மீசை மாதிரியாக இருக்குது. இதை யாராவது இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தா சொல்லுங்கள். இதேமாதிரி வச்சு விளையாடி இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. அதேமாதிரி நம்ம சேனலை எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா உறவுகளே, நன்றி.